பழையவர்கள், புதியவர்கள் யார் வந்தாலும் சரி, இந்த முறை அவங்கள தோற்கடிச்சு ஆட்சிய தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு வெறியோடு தன்னுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காரு திமுகவுடைய தலைவர், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. 164 பேர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா 125 பேர் பட்டதாரிகள். குறிப்பா பார்த்தோம்னா மருத்துவர்கள் மட்டுமே அதுல 15 பேரு, வழக்கறிஞர்கள் 29 பேரு, டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் 7 பேரு, இன்ஜினியர்ஸ் பார்த்தோம்னா 17 பேரு. ஸோ ஒரு 80% அளவுல படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. 18 பேர் பெண்கள். இதுவே புரிஞ்சிருக்கலாம். அதாவது பெண்கள் வாக்குகள், இளம் வாக்குகள் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதா இருக்கு. 1000 500 ஓட்டுல கூட ஆட்சி மாற்றம் நிகழலாம். ஸோ கவனமாக இதுல இன்னொன்னு சொல்லணும்னா, திரு விஜய் களத்துக்கு வந்திருக்காரு. அவரு இளம் வாக்காளர்கள் அதிக அளவுல அவர் ஆதரவை திருப்பி வச்சிருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி, சரி கட்டுற மாதிரி எல்லா வாக்குகளையும் இந்த பக்கம் திருப்பணும்னு வேட்பாளர்கள் தேர்வை உருவாக்கியிருக்காரு. இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஒரு 3 அமைச்சர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. திரு காந்தி, திரு மனோ தங்கராஜ், திருமதி கயல்விழி அவர்கள் 3 பேருக்கும் இல்லை. இதுல திரு காந்தியோடைய மகனுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் 4 மேயர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்திருக்காரு. தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னா திரு சன் ராமநாதன் அவரு மேயரு, தஞ்சாவூர் தொகுதி கொடுத்திருக்காங்க. அப்புறம் சென்னையில மட்டுமே 6 எம்எல்ஏக்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இந்த வேட்பாளர்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட 60 பேர் புதுமுகங்கள். ஸோ புதியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஆட்சி மீது இருக்கக்கூடிய அந்த கெட்ட பெயரை கூட இந்த புதிய வேட்பாளர்கள் மூலமாக சரி பண்ணலாம் அப்படின்னு சில நுட்பமான கணக்குகளோட தான் இதை செஞ்சிருக்காருங்க.